ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு vlog வீடியோ. ஃபர்ஸ்ட் vlog வீடியோ. 1 வீக் ஒரு அக்கேஷனுக்காக மதுரைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு vlog தான் இப்போ கவர் பண்ணலான்ட்டு இருக்கேன். என்ன அக்கேஷன் எதுக்குங்கிறதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணுறேன். இப்போ பேக்கிங் வந்து இப்படி தான் இருக்குது. எல்லாமே வந்து பெட்டில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதாவது வைக்கணுன்றது ஃபஸ்ட்டு என்னோடய திங்ஸ் வச்சுருக்கேன். இங்கே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே கிளம்புறோம். ஆக்சுவலாக ட்ரெயின் ட்ராவல் போகிறோம். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வீட்டிலேருந்து சேர்ந்து தான் நான் வந்து மதுரைக்கு போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு டே வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற ட்ராவல் இது இருக்கும். அடுத்து தான் உங்களுக்கு வந்து ட்ரெயின் ட்ராவலிங்கோட vlog வரும். ஸோ இந்த திங்ஸ் தான் நான் எடுத்து வைக்கிறேன். அக்கேஷனுங்கிறதுனால, ஃபங்க்ஷனுங்கிறதுனால சாரீஸ் நிறையா இருக்குது. அப்புறம் காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே எடுத்து பெட்டில் இப்போ இப்படி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி கவர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையுமே பெட்டியில் பேக் பண்ணியாச்சு, அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இனி அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இதை மட்டும் எடுத்து வைக்கணும். இதுக்கு நான் வந்து 2 பவுச் மாதிரி நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து இந்த கோல்டு கிளிட்டர் பவுச் ஒன்று, இன்னொன்று வந்து நார்மல் பவுச் ஒன்று வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர், நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேனோ அது மட்டும் எடுத்திருக்கேன். ப்ரைமர், சிசி க்ரீமு, அப்புறம் வந்து லிப்ஸ்டிக் ஷேட்ஸு, ஒரு நியூட் ஷேட்ஸ், இதெல்லாம் இது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நான் வந்து இந்த கிளிட்டர் இதில் வச்சுருக்கேன். காஜல், ஐலைனர், லிப் பாம், இந்த ஷேட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கிளிட்டர் பவுச்சில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பவுச்சில். ஸோ நெக்ஸ்ட் பவுச்சில் பார்த்திங்கன்னா என்னோடய கோம் 2 இது, அதுக்கப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனு, மேக்கப் ரிமூவர்ஸு, ஸோ இந்த ஹேர் ரிமூவர் இது. ஸோ இதெல்லாமே நான் வந்து இந்த நார்மல் பவுச்சில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் சாரீ பின்ஸு, இது வந்து ஒரு தனியாக ஒரு பாக்ஸ் மாதிரி நான் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளச்சு, கிளிப்ஸு, ஸ்டோன் ஒர்க் இருக்கிற ஐட்டம்லாம் இதில் வச்சா கொஞ்சம் சேஃபாக இருக்குங்கிறதுக்காக இப்படி பேக் பண்ணியிருக்கேன். அண்ட் தனியாக சேஃப்டி பின்னுக்கும் வந்து ஹேர் பின்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா வேறு ஒரு இதில் நான் அப்படி வச்சுருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாமே இப்போ நான் வந்து ஃபுல் பேக் பண்ணி என்னோடய ஐட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ பேக்கிங் 2 யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் பையனோடது எடுத்து வைக்க போகிறேன். ஸோ பசங்கள் இதை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, எப்போவுமே ஒரு நோட்டில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் முக்கியமானதெல்லாம் இருக்குங்கிறனால அதை எப்போவுமே நான் நோட்டில் டைரியில் எழுதி வச்சுருப்பேன். பேக் பண்ணும்போது அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன்னா நான் டபுள் செக் பண்ணிக்குவேன். அந்த டைமில் நான் எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு. ஸோ அவனோட ட்ரெஸ்ஸு, ஷூ, வைப்ஸு, டயப்பர் எல்லாமே நான் இப்போ முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன். அவனுக்கு தேவையான மெடிசன்ஸு, பேஸ்ட்டு, ப்ரஷ் எல்லாமே இப்போ வந்து தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவனோடதை பேக் பண்ணிவிட்டு அவனதையும் நான் இப்போ ஃபைனலாக காட்டுறேன். நான் பேக்கில் தான் வந்து பேக் பண்ணுறேன். இந்த பேக் தான் வந்து அவனோடது. ஸோ அவன் திங்ஸ் எல்லாத்தையும் நான் இப்போ பேக் பண்ணியாச்சு. சைட் பாக்கெட் 2 ஜிப்ஸ் இருக்குது. அதில் வந்து அவன் மெடிசன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பாக்கெட்டில் வந்து பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ், அதாவது ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். பேக்கிங் 2 முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இது என் ஹேண்ட்பேக். இந்த ஹேண்ட்பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இதில் ரொம்ப இல்லை, மாஸ்க்கு, சானிடைசர்ஸ், அப்புறம் என் பவுச், மொபைல், அந்த ஐட்டம், ஒரு வாட்டர் பாட்டில், இந்த ஐட்டம்ஸ் மட்டும் இப்போ இதில் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். ஆல் செட், ரெடி டு கோ. பேக் ரெடி ஆயாச்சு, கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி எங்கள் அம்மா வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு.
இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாஃப்ட் டாய் பொம்மை. என் தங்கச்சி வந்து என் பையனுக்காக வாங்கி வச்சுருந்தா. ஸோ சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அவரை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். இதோ 2 பேரும் விளையாண்டுருக்காங்க. அதில் தான் இன்னும் இங்கே யாருமே இன்னும் பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணலை. அதுவும் இனி அடுத்தடுத்து தான் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணுவாங்க. இப்படி தான் இங்கே பேக்கிங் ஸ்டேஜ் நைட்டில் இருக்குது. அவள் இப்போ தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கா. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா, இது வந்து இலை மருதாணி வாங்கி அரைச்சி ரெடி என் தங்கச்சி வச்சுருந்தா. என் தங்கச்சி எங்கள் அம்மாவும். ஸோ என்ன தான் கோன் வச்சாலும் ஒரு அக்கேஷன்ஸ்க்கு இது வைக்கிறது இது அவ்வளோ இது நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாருக்கும் இது பர்சனலி ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வைக்கிறது. ஸோ நான் என் தங்கச்சி எல்லோரும் இது தான் வச்சுட்ருந்தோம். அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. 1 o'clock ஆகிடுச்சு. ஸோ இனி மீதி இதெல்லாம் வந்து ட்ராவல் இதெல்லாம் அடுத்த வீடியோவில் உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன்.